பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புது வருஷத்தில் 2வது நாளுக்குள்ளே வந்துட்டோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஞாபகத்தில் இருக்குதா? கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு சொன்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் தெளிவாக அறிந்து கொண்டு கேட்டிங்கன்னா கட்டாயம் அற்புதம் நடந்துவிடும். அது சரி, இந்த இடம் புதுசாக இருக்குது, எப்படி என்ன இடம்னு பார்க்குறீங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் அதனுடைய வடக்கு எல்லை இருக்குல்ல, தான் கோத்திரம் இருந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் பனியாஸ்ன்னு சொல்கிறாங்க. பிலிப்பி செசரியான்னு இயேசு கிறிஸ்து தன் சீஷரோடு கூட அவர் தன் சீஷரை மட்டும் தனி அழைத்து கொண்டு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தார். இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு பேதுருகிட்ட கேட்குறார். பேதுரு சொல்கிறார்ல, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, பிதா உமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார்ல, அந்த இடம்தான் இது. இங்கே யோர்தான் நதி புறப்பட்டு வருகிற இடம் என்று சொல்லப்படுகிறது. ஹெர்மோன் மலையிலேருந்து யோர்தான் இந்த இடத்துல இருந்து தான் பாருங்கள் தண்ணீர் இப்பவும் போய் கொண்டு இருக்கிறது. கலிலேயா கடலில் போய் கலக்கிறது. சரி, இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? 1 சாமுவேல் 1:17 நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க தானே? அன்னாள் குழந்தை இல்லாததுனால ரொம்ப உள்ளம் பாதிக்கப்பட்டு காயப்பட்ட உள்ளத்தோட தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது மனம் கசந்து ஜெபம் பண்ணினாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் பதில் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டிக் கொள்றீங்கல்ல, ஆண்டவர் கட்டளையிடுவார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு நீங்கள் கேட்கிற காரியத்தில் அற்புதம் செய்த மகளை பண்ண போகிறார். அந்நாளை ஆண்டவர் கடாட்சித்தார். அது நிமித்தம் ஒரு குழந்தையை கொடுத்து, நான் தேவனிடத்தில் இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு குழந்தை தந்தருளினார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாள். அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் திட்டமாக கேளுங்க. அந்நாள் போய் கரெக்டாக ஒரு தெளிவான ஒரு திட்டமான ஜெபத்தை செய்கிறாள். ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே நான் தந்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி கருத்தான ஜெபம் செய்கிறாள். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு அருளப்படும். வேலையா, குழந்தை காரியமா, பிள்ளைகளுடைய திருமண காரியமா, பிஸ்னஸ் காரியமா, படிப்பின் காரியமா, என்ன காரியம் திட்டமாக கேளுங்க, உங்களுக்கு அது அருளப்படும். அந்நாளை போல விசுவாசத்தோடு கேளுங்க, குறிப்பாக கரெக்டாக கருத்தாக கேளுங்க, கட்டாயம் இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இன்றைக்கி தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இந்த வருஷம் இந்த நன்மை ஆண்டோடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அந்த தீர்மானத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்நாள் கேட்டபடியே குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்தீர். நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் செய்யும், நிந்தையை மாற்றும், தேவைகளை சந்தியும், வழிகளை திறந்தருளும், இந்த தடைகளை மாற்றும், ஒரு அற்புதம் செய்யும் என்று இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்கள். ஆண்டவரே, அந்த காரியத்தில் கட்டாயம் இன்றைக்கு அற்புதம் செய்த மகளை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.